Hi everyone, welcome to my video Priya's World with Amma. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கான எல்லா பொருளையுமே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், லெமனு, மல்லி, புதினா எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக ரிஃபைண்ட் ஆயிலே எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 மராட்டி முக்கு, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை அண்டு பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட வேண்டியதான். அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயத்தை நான் நீல வாக்கில் மெல்லிஸாக வந்துட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தோடைய அளவு அதுலேருந்து பாதியாக குறைஞ்சி வரணும். அதுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக்கர் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். மூடி போட்டு வதக்க வச்சுருந்தேன். ஸோ இப்போ அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், நான் சேர்த்த அளவுலேருந்து பாதியாக குறைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி குறைஞ்சி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 3லேருந்து 4 மீடியம் சைஸ் அளவில் தக்காளியை மெல்லிசா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதையுமே சேர்த்துட்டு இந்த தக்காளி வேகிறதுக்காக இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்துட்டு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்துட்டு கீறி வச்சுருந்தேன். 2 பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி, புதினா அண்டு கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்க விடணும். பிரியாணியோடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்குறதுல மட்டும்தான் இருக்குது. நல்லா டைம் எடுத்து நம்ம வதக்கணும்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வரும். நம்ம வந்துட்டு என்ன மசாலா ஆட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்துட்டு 2வது தான். ஆனால் வந்துட்டு நம்ம வதக்கி கொடுக்குறதுல மட்டும்தான் டைம் எடுத்து வதக்கிறதுல மட்டும்தான் டேஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்லா டைம் எடுத்து வதக்கிக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, புதினா சேர்த்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், தனியாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் தயிரை வந்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு சேர்க்குறேன். நம்ம அப்படியே சேர்த்தோம்னா அங்கங்கே ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்துட்டு திரியாக நிற்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த மசாலா பார்க்கும்போதே அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்துட்டு இந்த தயிருடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு 1.5 கிலோ அளவுக்கு எறா வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். எறாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. எறால இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி பிரிஞ்சு வரும், தண்ணி விட்டு வரும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டு இதில் தண்ணி இருக்குது. நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், அந்த எறா சேர்த்துருக்கோம், அதுலேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியே இருக்குது. இப்போ பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு நான் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போது அரிசி வந்து நம்ம தம் போடுறதா இருந்தால் 1:2 வந்துட்டு தண்ணியோடைய அளவு. ஒரு கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு அளவு பார்த்திங்கன்னா 1:1.5 தான் அளவு. ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் அளவில் தண்ணி. ஸோ நான் எடுத்துருக்க அரிசி அளவுக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரிசி போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, உப்பு வந்துட்டு ஒரு கல் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அரிசி சேர்த்து வெந்து வந்ததுக்கப்புறம் சரியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்துட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மூடினேன் குக்கரை. மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு குக்கர் மூடிட்டேன். குக்கர் மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அதோடைய ப்ரெஷரை வந்துட்டு நானே ரிலீஸ் பண்ணிட்டேன். சூப்பராக வந்துட்டு அரிசி நல்லாவே வெந்து வந்திருந்தது. பட் எனக்கு கலரை கூட இடம் இல்லாத அளவுக்கு குக்கர் வந்துட்டு ஃபுல்லாக இருந்ததுனால நான் வந்துட்டு இது வந்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எறாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருந்தது. ஸோ பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கலந்து கொடுத்துட்டு அந்த தம்லாம் வந்துட்டு லைட்டாக உடச்சி விட்டுட்டேன்.
நெய் சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் இந்த ஸ்டெப். இது வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த கலர் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு நல்லா சாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த தம்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த மல்லி புதினாவை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி பாயில்டு எக்கும் ரைத்தாவும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். பிரியாணி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. இறாலாம் அப்படி வந்துட்டு பூ மாதிரி வெந்திருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரான் பிரியாணி சூப்பராக வந்தது இந்த டேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க் யூ.